எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். தனியா யாரும் வராதீங்க, நல்லாவே இல்லை. இப்படி ஒரு அனுபவத்துக்காக தான் சண்டே அன்னைக்கு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆயிட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு துள்ளி குதிச்சு போய் என் ஃப்ரெண்டோட வண்டியில உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் இல்லாம நான் மட்டும் தனியா கிளம்புறேன். முக்கியமா இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ட்ரெக்கிங் போறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது யாருன்னே தெரியாத ஒரு 10-15 பொண்ணுங்க கூட தான் இந்த சங்கிரி மலையை ஏற போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இங்கதான் நாங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். லேட்டா போனதுனால அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் வேகமா போனா அவங்கள பிடிச்சிடலான்னு நாங்க 3 பேரும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல என்னவோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தாலும் போக போக எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா நிறைய அட்டை வந்ததுனால என்னால ஃபாஸ்டாவே நடக்க முடியல, பேசவே முடியல. நான்லாம் எந்த புழுவுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கூட இதை பார்த்தா கண்டிப்பா பயந்துருவாங்க. ஒன்று காமிக்கிறேன், அந்த சைஸுக்கு தான் வலி ஃபுல்லா இருந்துச்சு. வந்தாச்சுன்னு எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. நான் ரொம்ப ஸ்லோவாயிட்டேன். என் கூட வந்தவங்களும் முன்னாடி போயிட்டாங்க. நான் போற இந்த காட்டுக்குள்ள முன்னாடியோ பின்னாடியோ யாருமே இல்லை, தனியா தான் போனேன். யாரையுமே காணோம், கூட வந்தவங்க யாரையும் காணோம். போற வழியில செங்குத்தான ஒரு பாறையுமே இருக்கு. கிரிப்பான ஷூ போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஹைட்டுக்கு தான் படிக்கட்டு. பொதுவாகவே எல்லாரும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் ட்ரெக்கிங் போவாங்க. ஆனா எனக்கு பயங்கரமான கால்வலி, டிஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. மலை ஏறும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்னால மூச்சே விட முடியல. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமா ஹஸ்பண்டும் இல்லாம கூட வந்தவங்களும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோட கீழேயும் நான் மென்ஷன் பண்றேன். ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.